வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம திருச்சியில தமிழ்நாட்டோட சென்டர் பாயிண்ட்ல நம்மளோட கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட புது அக்ரிகல்ச்சர் மிஷினரி ஷோரூமை நம்ம இன்னைக்கு இனாகிரேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஷோரூம் வரக்கு எப்படி வரணும்னா, ஷோரூம் எங்க லொகேட் ஆயிருக்கு, வரவங்க எல்லாம் எப்படி வரணுங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்ஸ். நிறைய பேர் நம்ம ஷோரூம் ஓப்பனிங் நேற்று வீடியோ போட்டோம், எல்லாருமே கீழே கேட்கறது லொகேஷன் எங்க, அட்ரஸ் எங்கன்னு கேட்கறாங்க. ஸோ இதோட அட்ரஸ் எங்க லொகேட் ஆயிருக்கு, எப்படி வரணும் அப்படிங்கறத கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. நீங்க மதுரை ராமநாதபுரம் அந்த லைன்ல இருந்து வந்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷன் வந்துட்டு திருச்சி ஜங்ஷன்ல இருந்து பஸ்ல வர மாதிரி இருந்தா தஞ்சாவூர் பஸ்ஸோ இல்ல கும்பகோணம் பஸ்ஸோ நாகப்பட்டினம் பஸ் தான் ஏறி திருச்சி பால் பண்ணைக்கு வரணும். பால் பண்ணை வந்துட்டா ஒரு ஆள் 2 ஆள் வந்தாங்கன்னா நம்ம ஸ்டாஃப் பசங்களே போய் பைக்ல கூட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஓகே, பஸ்ல வரவங்க வந்து திருச்சி பால் பண்ணை பால் பண்ணையில இறங்கணும். தஞ்சாவூர் பஸ் ஏறி பால் பண்ணை லொகேட் இருக்குது. என்ன ரோடு, என்ன எங்க லொகேஷன் எக்ஸாக்ட்டா? திருச்சி சென்னை பைபாஸ் ரோட்ல காவேரி பாலம் பக்கத்துல, அதாவது எக்ஸாக்ட்டா சொன்னோம்னா பைபாஸ்ல ஜிவிஎன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே, நம்ம லொகேஷன் வந்து பார்த்தோம்னா நமக்கு திருச்சி சென்னை பைபாஸ் மேலேயே இருக்குங்க. ஸோ ஜிவிஎன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. லேண்ட்மார்க் வந்து ஆனமலை டொயோட்டா சொல்லலாமா? ஆனமலை டொயோட்டா ஷோரூம் சொல்லலாம். கல்லணை பஸ் ஸ்டாப். ஓகே, பகல்ல வந்தாங்கன்னா டவுன் பஸ்ல கூட வரலாம். மேபி அது வந்து டைமிங் சொல்ல முடியாது. ஓகே, மற்றபடி இங்க இருந்து தருமபுரி, சேலம், நாமக்கல், முசிறி இந்த லைன்ல இருந்து வந்தாங்கன்னா நம்பர் 1 டோல்கேட்ல இறங்கி கால் பண்ணாங்கன்னா நம்ம பசங்க போய் பிக் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் வந்தாங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்தா ஜஸ்ட் 100 rupees தான். சரி, வந்துடலாங்க நம்ம ஷோரூம். இந்த ஷோரூம் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் எதுக்காக திருச்சியில பக்கத்துல ஓபன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இது திருச்சி ஒரு தமிழ்நாட்டோட சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலா லொகேட் ஆயிருக்கு. உண்மையான நம்மளோட எல்லா ஐட்டம்ஸுமே ஒரு கிட்டத்தட்ட 100-150 வகையான ப்ராடக்ட்ஸ் இங்க நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். சோ ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 வீக் குள்ள எல்லா ப்ராடக்ட்ஸும் டிஸ்பிளேக்கு வந்துடும். கீழே ஸ்க்ரோல் இருக்க நம்பர் கால் பண்ணினா உங்களுக்கு திருச்சி அட்ரஸோட லொகேஷன் கொடுப்பாங்க. இது சேல்ஸ் பாயிண்ட் மட்டும் இல்லாம இது ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வீஸ் பாயிண்டாவும் இந்த திருச்சி ஷோரூம் நமக்கு இருக்க போகுது. சோ நீங்க நம்ம பிராண்ட் பவர் வீல் வச்சிருந்தாலும் சரி, பிரஷ் கட்டர் வச்சிருந்தாலும் சரி, வாட்டர் பம்ப் வச்சிருந்தாலும் சரி, இல்ல வேற எனி அதர் பிராண்ட் வச்சு உங்களுக்கு சர்வீஸோ ஸ்பேர்ஸோ கிடைக்காட்டியும் சரி, அதை நீங்க தேவைன்னா இங்க அனுப்பிச்சுடலாம், இல்ல நீங்க கொண்டு வரலாம். இங்கே உங்களுக்கு சர்வீஸ் செஞ்சு தரோம். சோ எங்களோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸோட சென்டர் பாயிண்டா இன்னைக்கு இந்த திருச்சி பிரான்ச் நம்ம ஓபன் பண்றோம். சோ நீங்க எப்ப நமக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த பிரான்ச்ல தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.